ஹலோ மக்களே, வாங்க இன்னைக்கு டேக்குள்ளே போகலாம். காலையில் என் ஸ்டோரியே பார்த்தா நேற்று ரெண்டு நல்லா மழை பெஞ்சிருக்கு. என்னடா அது டெய்லி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் வழக்கம் போல் நான் பல்ல வளர்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. நானும் ப்ரெஷ்ஷு டெய்லி பண்ணுறேன், ஆனால் பல்லு வெள்ளையான பாடே இல்லை. என்ன பண்ணுறது? என் மீனவே பார்த்தா மீன் ரொம்ப சோகமாக இருக்குது. ஒரு நாள் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஒரு நாள் ரொம்ப மோசமாக இருக்குது. எப்போ தான் சீக்கிரமாக சரியாகவும் தெரில. அது நல்லா நீந்தி விளாடணும், எனக்கு அதான் ரொம்ப ஆசை. டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா இது டாம் அண்ட் ஜெர்ரி இவனுங்களுக்கே அடிபட்டுருக்கு, நம்ம மீன் எப்போ தான் சரியாகும். அதை லிங்க் பண்ணி பார்த்தேன். இந்த டிஷர்ட் ஏன் காமிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு 2-3 நாள் இந்த டிஷர்ட் தான் போட்டு வாக்கிங் போயிட்டுருக்கேன். அதான் ஸ்மெல் அடிக்குதான்னு சொல்லிட்டு ஸ்மெல்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஸ்மெல் அவ்வளோ அடிக்கல. ஸோ இன்றைக்கும் ஒரு நாள் போட்டு போயிடலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல் வாக்கிங் தான். வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சேன், பட் முடியல. போகிற வழியில் மாடலாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் வாக்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு நல்லா என்னோடய மசில்ஸ்லாம் நல்லா வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு போகிற வர எல்லாரையும் பார்த்துட்டு பார்த்தா நீ மண்டே அவ்வளோவா கூட்டம்லாம் இல்லை அப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் மண்டே கிடையாது, டியூஸ்டே. நம்ம அப்படி தான் ஒரு ஃபன் கொடுப்போம்ல. 5 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரன்னிங், அதான் உனக்கே தெரியும். மூச்சு திணற அதான் ஓடுறாங்க. நல்லா கலரிஸ் பர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு 14.56 கிலோமீட்டர் முடித்தேன். 15 நினச்சேன், பட் முடியல. இப்போது காலையிலே ஜிம்முக்கும் கிளம்பிட்டேன். பிகாஸ் எனக்கு ஈவினிங் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலைலாம் இருந்துச்சா, அதான் காலையில் ஜிம்முக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். காலையில் ஜிம்முக்கு போகும்போது தான் அவ்வளோ எல்லோரும் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப லேட்டாக போகல ஜிம்முக்கு, கொஞ்சம் சீக்கிரமாக தான் போனேன். பட் எல்லாம் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கே தோணுச்சு, டே உனக்கு ஆஃபீஸ் இல்லையாடான்னு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்பிள் ப்ரெஸ்ஸில் ஒரு 3 செட்டு 15, 12, 10 நல்லாவே ஹிட் ஆகிற மாதிரி போடுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் தம்பிள் ப்ரெஸ்ஸில் கொஞ்சம் அக்கல் தெரிகிற மாதிரி வீடியோ எடுத்துட்டேன். அது என் தப்பு தான். கொஞ்சம் ஆங்கிளை மாற்றி எடுத்துருக்கணும். என்ன பண்ணுறது, அவசரத்தில் எடுத்தேன்னா அது இந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் அர்னால்ட் ப்ரெஸ், நம்ம தலைவனோடது, அதுலேயும் ஒரு 3 செட் 15, 12, 10 இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லாவே ஹிட் ஆகிறது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லேட்ரல் ரைஸ், இது வந்து நான் 3வது செட்டு. என்னால் ரொம்ப புஷ் பண்ண முடியல. நீங்கள் வந்து ஸ்மால்லேருந்து லார்ஜ் போங்க, அப்போ தான் உங்களால் நல்லாவே புஷ் பண்ண முடியும். கடைசியாக கண்டிஷன் செக், நீங்கள் வந்து ஷோல்டர் போடும்போது கண்டிஷன் செக் நல்லாவே உங்களுக்கு நெட்னா உங்களுக்கு ப்ராடாகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். வீட்டுக்கு வந்துட்டு ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி பயங்கரமான ஒர்க்குங்க. அதையே புது ஒர்க்கு அது இதுன்னு ஒரு ஹெக்டிக்கான டே. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அப்படியே ஓடி எடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா அம்மா வரதுக்காக. ஏன்னா நான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் மூச்சு திணறுங்க. அவங்க வந்தோடனே காரில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். எப்போ அந்த ஏசிலாம் போடுங்க, அப்புறம் ஏசிலாம் போட்டுட்டு ஃப்ரெண்டில் ஒரு கப்புள்ஸ் போய்ட்டு இருந்தாங்க. அவங்களையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு டே வெதர் சைன் ஆஃப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் காய்ஸ்.